அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிர்க்கும் ஜனனிக்கும் பிரச்சனை ஆனதுனால ஜனனி வீட்டை விட்டு வெளியே போய் மதிவதனி வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதிவதனி கிட்ட ஜனனி ஆதி குணசேகரனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும்னு சொல்கிற வீடியோவை ராவணன் மதிவதனி வீட்டில் வச்ச கேமராலேருந்து ரெக்கார்ட் பண்ணி ஆதி குணசேகரனுக்கு அமிச்சிட்டாரு. ஆதி குணசேகரனும் அந்த வீடியோவை ஈஸ்வரி கிட்ட காட்டி ஈஸ்வரியும் குழப்பி விட்டார். அப்போ ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, ஜனனி மதிவதனி கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறா, அவள் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறா. ஆனால் நீ கோயிலில் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீ எனக்காக தான் சாட்சி சொல்லணும். நம்ம வக்கீல் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஈஸ்வரிக்கு அடுத்து என்ன பண்ண போகிறதுனே தெரியல, ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிவதனி வீட்டில் நடந்தது வீடியோவாக வந்ததை ஈஸ்வரி சக்தி கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனியை திரும்பவும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ சக்தி அந்த விஷயத்த ஜனனிகிட்ட சொல்கிறாரு, நீ மதிவதனிகிட்ட பேசுகிற எல்லாமே வெளியே வருது, நமக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமலும் நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி கால் பண்ணி நந்தினி இப்போ வர்றது சரியாக இருக்காது, அதனால் நந்தினி அங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன் ஞானம் கதிரெலாம் பேசிக்கிறாங்க. அப்போ ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, அவளை வீட்டை விட்டு அனுப்புறது டேஞ்சரு, அதனால் அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பந்தாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனனி திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை மதிவதனி வீட்டிலேருந்தே ஆதி குணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.